السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தினம் முக்கியமான பல சிறப்பான நாட்களை எல்லாம் தாண்டி ரமதானுடைய அந்த சிறப்பான மாதத்தை முடித்தோம். அதன் பிறகு தொடர்ந்து 6 நோன்புகள் நோற்றோம். ஹஜ்ஜுடைய காலங்கள், குறிப்பாக துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களை கடந்தோம். ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 3வது நாளையும் இன்று நாம் கடந்திருக்கிறோம். இந்த காலங்களெல்லாம் நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தான். நிறைய நாம் நன்மைகளை செய்திருப்போம், நோன்பு பிடித்திருப்போம், குர்பானி கொடுத்திருப்போம், அல்லாஹ்வை நெருங்குகிற ஏராளமான செயல்களை நாம் செய்திருப்போம். முதலாவது, நாம் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். இந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த நன்மைக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா என்கிற ஒரு பயமும், அல்லாஹ்விடத்தில் அந்த கூலியை நாம் எதிர்பார்க்கவும் வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمَ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيل. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கௌபாவுடைய அந்த வீட்டை உயர்த்தி விட்டு சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் கபூலியத், அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற அந்த பயம் நமக்கு வரணும். நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அல்லாஹ்வுக்காக நாம் அதை செய்யணும். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கணும். நம்முடைய அமலை செய்து முடிந்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை நாம் கேட்கணும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரிகளிலே உள்ளதுதான் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக,
இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீதான் செவிமடுக்க கூடியவனாகவும் அனைத்தையும் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று சொன்னான். முக்கியமாக நாம் ஒரு விஷயத்தை தெரியணும். இன்று நமக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, இபாதத்துகள் சில நாட்கள் மட்டும் தானா என்று. இந்த தலைப்பை பார்க்கும்போது நமக்கு சில நேரம் யோசனை வந்து இதுல என்ன சொல்ல போறாங்கன்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், ரமலானை தாண்டினோம், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சிறப்பான நாட்களை தாண்டினோம், நிறைய நன்மைகளை செய்தோம், குர்பானி சில நேரம் கொடுத்திருப்போம். இந்த 10 நாட்கள்ல ஏராளமாக அல்லாஹ்வை நெருங்குகிற இபாதத்துகளை செய்திருப்போம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நன்மை செய்வது, அல்லாஹு தஆலா, நான் கடந்த வகுப்புல சொன்னேன், அல்லாஹ் நமக்கு தருகிற சந்தர்ப்பங்கள். எப்போதும் அல்லாஹு தஆலா மனிதர்களை மன்னிப்பதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குகிறான். மனிதர்கள் அதிகமாக நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி அதற்கான மவாசிம், பருவகாலங்களை அவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்கணும்ன்றதுக்காக, மன்னிப்புக்காக அழைக்கிறான். இந்த சந்தர்ப்பம் எல்லாம் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா, அல்லது இந்த சந்தர்ப்பம், இந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதற்கு நமக்கு என்ன கேரண்டி, என்ன அடையாளம் என்றால், நாம் கடந்து வந்த அந்த காலங்களில் செய்த அந்த நன்மைகள் நம்மிடத்தில் தொடர்ந்து இருக்கணும். உதாரணமாக ரமலான் காலத்தில் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், குர்ஆனை ஓதுவோம். ரமலான் காலங்களில் நோன்பு பிடிப்போம், கியாமுல் லைல் தொழுவோம், தஹஜ்ஜுத் தொழுவோம், தராவீஹ் எழும்பி தொழுவோம். சில நேரங்களில் அதிகமாக தர்மங்களை செய்திருப்போம், நிறைய நல்ல விஷயங்களை செய்திருப்போம், பாவங்களை தவிர்த்திருப்போம், ஜமாத்துகளில் நம்ம கலந்திருப்போம். இதனுடைய நாம் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் என்னென்றா, அந்த காலங்களில் நாம் செய்த அந்த நன்மைகள் தொடர்ந்தும் நம்மிடத்தில் பிரதிபலிச்ச. ரமலான்ல மாதிரி நாம் என்ன செய்றோம், தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோம். ரமலான்ல மாதிரி குர்ஆனை நாம் தொடர்ந்து ஓதுகிறோம். இந்த ரமலான் என்பது ஒரு பயிற்சி பட்டறை என்று சொல்லலாம், நமக்கான ஒரு தர்பியாவை வழங்குகிறது. இதே மாதிரி தான் நன்மைக்கான இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள். நிறைய பேர் நன்மை செஞ்சிருப்போம். அப்ப இந்த சிறந்த நாட்கள், அதிலே அதிகமாக நன்மை செய்யணும் நாம பட்டோம், செய்தோம். அப்படியா இருந்தா இதுக்கு எதிரான ஒரு மஃபூம் முகாலஃபான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஃபிக்ஹ்ல. அப்ப மற்ற நாட்கள்ல எல்லாம் அமல் செய்ய தேவையில்லையா, அல்லது இந்த சிறந்த நாட்கள்ல நாம் அமல்களிலே பேணுதலாக இருந்தது போல ஏனைய நாட்கள்ல நாம இருக்க தேவையில்லையா? இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நம்முடைய சகோதரர்கள் நாங்க பார்க்கிறோம், ரமலான் காலங்கள்ல குர்ஆன் ஓதுறாங்க. அதுக்கு பிறகு நீங்க எப்ப குர்ஆனை ஓதினீங்கன்னு கேட்டா, போன ரமலானுக்கு, அதுவும் தலை நோம்புக்கு 2ஆவது நோம்போட விட்டதுதான் அப்படின்ற மாதிரி நாம் நிறைய பார்க்கிறோம் சகோதரர்களே. ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை. நாம் ரமதானிலோ மற்ற ஏனைய காலங்களில் சிறப்பான நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துறோமோ அதே போல அதை நாம் நம்முடைய அன்றாட நடைமுறைக்கு கொண்டு வரோம். அமல்கள் என்பது நாம் தினமும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான சில அமல்களை பொறுத்தவரையும், உதாரணமா தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழுகைக்கு அல்லாஹு தஆலா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப தொழுகை நேரம், அந்தந்த நேரத்துக்கு தான் தொழ முடியும். ஒரு ஆள் சுபஹ் தொழுதுட்டு நான் ஒரு 9 மணிக்கு காலையில் லுஹர் தொழ போறேன்னு தொழலாமாண்டா தொழ இயலாது. ஏன்? லுஹருடைய நேரத்துல தான் நீங்க லுஹர் தொழலாம். ரமதானுடைய காலத்துல தான் ரமதானுடைய நோன்பு பிடிக்கலாம். விடுபட்ட ஏனைய காலங்கள்ல அதை மீட்டுறது அது வேற விஷயம். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள்ல தான் ஹஜ்ஜி செய்யலாம். ஒரு ஆளுக்கு எனக்கு துல்ஹிஜ்ஜால ஹஜ்ஜுக்கு டைம் கிடைக்கலன்றதுக்காக வேண்டி ஒரு ஆள் முஹர்ரம்ல போய் நான் ஹஜ்ஜி செய்ய போறேன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் அதற்கான நேரங்கள் வரையறைகள் இருக்கிறது. தினமும் எந்த நேரம் நினைச்சாலும் நாம் செய்ய முடியுமான எத்தனையோ விஷயங்கள் இருக்கு.
இப்போ ஒரு ஆள் இந்த சபையில நினைக்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் பேர் சொல்றேன், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவீங்க. அல்லது ஸலவாத்துக்கு பல வடிவங்கள், ஸலாத் இப்ராஹிமியா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத, ஃபுல்லா கூட ஓதலாம். அப்ப ஸலவாத் சொல்றீங்க. குறிப்பாக அடிக்கடி நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றோம், தஸ்பீஹ் செய்றோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம், தஹ்மீது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றோம். சில நேரங்களில் சில துஆக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك سيد الاستغفار. காலையில ஓதலாம், மாலையில ஓதலாம், இரவுல ஓதலாம். அந்த துஆ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் காலையில் ஓதி மாலை வரைக்கும் உள்ள நேரத்தில் அவர் மௌத்தாகினார்னா அவருக்கு சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒருவர் மாலையில ஓதுறார், அடுத்த நாள் காலை வரைக்கும் உள்ள நேரத்தில் அவர் மௌத்தாகினால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னாங்க. மிக சிறப்பான துஆக்கள். அப்ப எந்த நேரம் வேண்டாலும் என்ன செய்யலாம்? ஓதலாம். அப்ப வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையும் சில காலங்களில் மட்டும் செய்ய முடியுமான வணக்கங்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். சில நேரங்களில் மட்டும் செய்கிற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எந்த வினாடியிலும் செய்ய முடியுமான சில வணக்கங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஆக நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். அந்த வணக்கத்துக்கு நாம் மௌத் வரைக்கும் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகிற வரையும் நாம் அல்லாஹ்வை வணங்கணும். அடிமைகள் நாங்கள். ரமலான்ல மட்டும் நாங்க நல்லா தொழுதுட்டு குர்ஆனை ஓதிட்டு கியாமுல் லைல் செஞ்சுட்டு மற்ற காலங்களில் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தா நாம வணங்கினது அல்லாஹ்வை அல்ல, ரமலானை வணங்கி இருக்கிறோம். இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் எந்த நேரமும் அவன் வணக்கத்துக்குரிய வணங்கப்படுவதற்குரியவனாக மௌத்தாக மாட்டான். ரமலான் காலத்தில் வேணா நாங்க ரமதானியங்களா இருக்கிறோம். நாங்க ரமலான்ல மட்டும் அல்லாஹ் வணங்குறோம். அது துல்ஹிஜ்ஜா 10ல அல்லாஹ் வணங்குறோம்னா துல்ஹிஜ்ஜாவுடைய அல்லாஹ்வை தான் நாங்க வணங்குறோம். அப்ப வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு இடை நிறுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் நமது இபாதத்துகள் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்னென்றால், நாம் எந்த வணக்க வழிபாடுகளை சிறப்பான நாட்களில் செய்தோமோ ஏனைய நாட்களிலும் அதை நாம் செய்கிறோம் என்றால் நாம் இறையச்சத்துக்கான அந்த பயிற்சியை அடைந்து விட்டோம் என்று அர்த்தமாகும். அல்லாஹ்விடத்தில் நமது செயல்பாடுகள் அங்கீகாரம் பெற்றுவிட்டது என்ற நாங்கள் இறையச்சம் உள்ள அல்லாஹு தஆலா ரமலானை சொல்லும் போது அந்த நோன்பை சொல்றார், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறணும். இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் தொழுகையை பேணி நடப்பார்கள். அவ எல்லா காலத்திலேயும் ரமலான் அல்லாத காலங்களில் ஒருவர் நல்ல முறையில் தொழுகிறார் என்றால் ரமலானில் நம்முடைய இபாதத், நம்முடைய வழிபாடு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் அதை பார்க்கலாம். சூரா அல் ஹிஜ்ர் அல்லாஹ் தஆலா 16வது அத்தியாயத்தில் சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரும் வரையும் நீங்கள் அல்லாஹ்வை வழிபடுங்கள், வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா, நான் சொன்னேன் ஏற்கனவே, மனிதர்களை மன்னிப்பதற்காக அவர்களுக்கு நன்மையை வழங்குவதற்காக அல்லாஹ் பருவகாலங்களை மட்டுமல்ல தொடர்ந்து அதற்கான சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். ரமலான் முடிஞ்சதோட ரைட், இதுக்கு பிறகு இபாதத்து கொஞ்சம் குறைச்சிருங்களா இல்லை, அதற்கு பிறகு 6 நோன்பு, அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலங்கள், ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள், அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, குர்பானி வணக்கம். அல்லாஹ் அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் இரவின் 3வது பகுதியிலே அல்லாஹ் என்னிடத்திலே இஸ்திக்பார் செய்பவர்கள் யார், இந்த சந்தர்ப்பம் டெய்லி உங்களுக்கு இரவுல இருக்குது. இரவு வணக்கத்தில் உங்களுக்கு ஈடுபடலாம், அல்லாஹ்விடத்தில் உங்களோட கோரிக்கைகளை வைக்கலாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யலாம். தினமும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு செய்தி. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சிஃபத்து ஸலாத்து நபி அதுல 2 இருக்குது. ஒன்னு முக்தசர் கொஞ்சமா இருக்கும், இன்னொன்னு அல் அஸ்ல். அந்த சிஃபத்து ஸலாத்து நபியில ஒரு செய்தியை கொண்டிருக்கிறாங்க. ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செஞ்சுக்கிறாங்க. இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரா,
ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு வேகமான ஒரு தொடக்கம் இருக்கிறது. வலிகுல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரா, ஒவ்வொரு அந்த வேகத்துக்கும் ஒரு ஃபத்ரா, சோர்வு நிலை இருக்கிறது. எந்த ஒரு வேலையை நீங்க ஸ்பீடா செஞ்சாலும் அந்த ஸ்பீடுக்கே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தலை நோம்புல உள்ள அந்த ஆக்டிவ் நோம்பு 15 இருக்காது. நீங்க ஐயா துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் நாள் 2வது நாள்ல காட்டின ஆர்வம் ஒரு 5வது நாள்ல இருக்காது. இது இயற்கை, மனுஷனுக்கு அப்படித்தானே. குர்ஆனை ஓதணுன்னு தலை நோம்புல எடுத்து ஒரு ஜுஸு ஓதி முடிச்சுட்டு மூடினதுதான், புறவு பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு வச்சவங்களும் இருப்பாங்க. அது ஏன்னா அந்த சோர்வு ஒன்று வரும். அப்ப எல்லா விதமான ஒரு ஆக்டிவுக்கும் வேகத்துக்கும் ஒரு சோர்வு இருக்கிறது. ஃபமன் கானத் ஃபத்ரத்துஹு இலா சுன்னதி, யாருடைய அந்த சோர்வான நிலைமை எனது வழிமுறையை பின்பற்றியதாக இருக்குமோ ஃபக்கத் இஹ்ததா, அவன் நேர் வழி பெற்று விட்டான். வமன் கானத் ஃபத்ரத்துஹு இலா கைரி தாலிக், யார் எனது வழியில் அந்த சோர்வை அவன் பயன்படுத்தலையோ ஃபக்கத் ஹலக, அவன் அழிந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ஒரு மனிதன் பருவ காலங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரங்கள்ல இப்ப தஹஜ்ஜுத் தொழுறான், இரவுல எழும்பி அல்லாஹ்விடத்துல மன்றாடி அழுது தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைச்சு கண்கள் கண்ணீர் வடிக்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்றான். அவனுடைய அந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளம் அவன் சுபுஹ ஜமாத்தோட தொழணும், லுஹர தொழணும். இது அந்த நைட்ல விடிய விடிய இது கியாமுல் லைல் தொழுறன்னு சொல்றான், பகல் முல்லா தொழுகை இல்லைண்டா அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறல் என்று அர்த்தம். இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நமது செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் நம்ம தொழுவோம், ரமலான்ல மட்டும்தான் நாங்க குர்ஆனை ஓதுவோம், துல்ஹிஜ்ஜால மட்டும்தான் செய்வோம் என்று நாளை வரையறுத்திட கூடாது. நாம் மரணம் வரும் வரையும் அல்லாஹ்வுடைய அடிமைகள்ன்றதை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்களை நாங்க சும்மா படைக்கல, நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா, அதாவது உங்களை அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, வீணா படைச்சுக்கிறோமா? இல்ல, நீங்கள் நம்மிடத்தில் வர இருக்கிறீர்கள். அப்ப இந்த வகையில நாம் நமது ஏனைய நாட்களில் நாம் அடிக்கடி செய்ய வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் மீட்டி பார்ப்போம். நம்ம சிறப்பான நாட்கள்ல அல்லது அல்லாஹ்வுக்கு விருப்பமான காலங்கள்ல இபாதத் செஞ்சது மாதிரியே ஏனைய எல்லா காலங்களிலும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில செய்திகளை நாம் இந்த இடத்துல ஒரு சில செய்திகளை மீட்டலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்மிடத்துல தஜ்தீது தௌபா வல் இஸ்திக்ஃபார், நம்மட லைஃப்ல தௌபா இஸ்திக்ஃபார் இந்த ரெண்டும் அடிக்கடி நம்மகிட்ட நடக்கும். இதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வோமே. அடுத்த ரமலான் வரட்டுமே, நம்ம வட்டியில எல்லாம் இருந்து விடுபடலாம் தானே, அப்படிதானே? ஒரு ஆளுக்கு என்ன செய்யறா, ஷைத்தான் வந்து இப்ப இன்னைக்கு ஒருத்த அல்லாஹ் பயப்படுறான்னு வைங்களேன், ஷைத்தான் ஒன்னும் உங்களை வழிகெடுத்து நீ ஒன்னும் செய்யப்படான்னு சொல்ல மாட்டான். அடுத்த வெள்ளிக்கிழமை, அடுத்த ரமலான், இந்த கண்ணை மூட முனுக்கு அடுத்த ரமலான், இப்படிதான் இந்த பாவத்திலிருந்து என்ன செய்வான்டா ஷைத்தான் நம்மளே கொண்டுட்டு போவான். அப்ப நாங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், நாம் எப்போது நல்லுணர்வு பெறுறோமோ அந்த செகண்டே நாம மாறிடணும். ஏன்னா மௌத்த நமக்கு தெரியாது எப்போ வருண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத்துன்னா, நீங்க எங்கிருந்தாலும் மௌத்து வரும். நீங்க மௌத்துக்கு பயந்து நீங்க பெரிய கோட்டைக்குள்ள போய் ஒளிய முடியாது, அல்லது ஊரை விட்டு ஓட முடியாது. மௌத்து வரும். மரணம் வந்து விட்டால் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முந்தவும் மாட்டீங்க, பிந்தவும் மாட்டாது. எனவே பாவம் நடந்து விட்டால், தவறு நடந்துட்டா நாங்க வளமையா நேரத்துக்கு தொழுதுருவோம். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தால ஷைத்தான் கொஞ்சம் பிற்படுத்திட்டான், அல்லது நமக்கு ஜமாத்தோட தொழ முடியல, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யும். அல்லாஹ் இதை சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டாலோ, அவ் லலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டாலோ, ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை உடனே நினைச்சிருவாங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன அறியாம இப்படி ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை ஷைத்தான் வழிகெடுத்தன, மனோ இச்சைக்கு பின்னால நான் போயிட்டேன், யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய மோகம் என்ன தவறான ஒரு வழிக்கு கொண்டு போயிட்டு, யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் உன்னை மறந்துட்டேன் யா அல்லாஹ். உடனே அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே அவர்கள் செய்த அந்த தவறிலே பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நாங்க டெய்லி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யணும். நாங்க பாவம் என்று ஏதாவது தெரிஞ்சாதான் நம்ம இஸ்திக்பார் செய்யணும், தௌபா செய்யணும் அல்ல. நம்ம தெரியாம சில நேரம் செஞ்சிருக்கலாம், தெரியாம சில நேரம் உள்ளத்துல சில பாவங்களுக்குரிய எண்ணங்கள் வந்திருக்கலாம், அல்லது நம்மள தெரியாம சில வார்த்தைகளை தவறு விட்டிருக்கலாம். நாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சபையில சில நபித்தோழர்கள் சொல்றாங்க, ஒரு சபையில 100க்கு மேல இஸ்திக்பார் செய்வாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் டெய்லி பாவம் செஞ்சிருந்தாங்கன்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ் 70 தடவைகளுக்கு மேல தௌபா செய்வார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள், 100 தடவைகள் செய்வார்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விடுங்கள். நான் ஏற்கனவே தௌபாவுக்கும் இஸ்திக்பாருக்கும் இடையிலான வித்தியாசம் சொன்னேன். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, கலப்படமில்லாத உண்மையான தௌபாவை நீங்க செஞ்சிருங்க. தௌபான்றது ஒரு மனிதர் ஒரு தவறு செய்யறார், ஒரு பாவம் செஞ்சிட்டார், ஒருவர் மானக்கேடான ஒரு காரியத்தை செஞ்சிட்டார், உடனே அவர் அந்த பாவத்திலிருந்து மீளணும். தாபன்றது ரிவர்ஸ்ல வாரது, அதுல இருந்து திரும்பி அல்லாஹ்வின் பால் வந்துட்டார், மீண்டு விட்டார். ஃபஇன் தாப வ அகாமஸ்ஸலா, எவர்கள் தௌபா செய்து தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் உங்களது மார்க்க சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தௌபான்றது நாம் செய்கிற பாவத்திலிருந்து விடுபட்டு வாரது, திருந்தி வாரது. இஸ்திக்பார் என்பது என்ன? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம இடத்துல இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்விற்கு உங்கள் பாவங்களை இந்த தௌபா செய்து விடுங்கள். அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், அல்லாஹ் உங்களது பாவங்களை அவன் மன்னித்து விடுவான். வயுத்கிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழே ஓடுகிற சொர்க்கத்திலே அவன் உங்களை நுழைவிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யப்சுது யதஹு பில்லைல், இரவிலே ஒவ்வொரு நாளும் கையை விரிக்கிறான். லியதூப முஸீஉன் நஹார், பகல்ல தவறு செய்தவன் தௌபா செய்வதற்காக வேண்டி, தௌபாவுக்காக டெய்லி. ரமலான்ல மட்டும் கையை விரிக்கல, துல்ஹிஜ்ஜால மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் பகல்ல தௌபா செய், பகல்ல தப்பு செஞ்சவன் திருந்தோணும். ஏன்னா அவன் மௌத்தாகிற நேரத்துல அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக மௌத்தாகணும், பாவங்களோட மௌத்தாக கூடாது. எனவே டெய்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுது யதஹு பின்னஹார் லியதூப முஸீஉல் லைல், இரவிலே தவறு செய்தவன் திருந்தோணும்ன்றதுக்காக, தௌபா செய்யணும்ன்றதுக்காக அல்லாஹ் பகலிலே கையை விரிக்கிறான். சூரியன் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிற வரை, மறுமை நாள் வரை டெய்லி. அப்படின்னா டெய்லி நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புறான், சும்மா அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி விரும்புறான் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் பாலைவனத்துல பிரயாணம் போறார். அந்த பாலைவனத்துல பிரயாணம் போகும்போது ஒட்டகத்துல அவங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே அதுல தான் வச்சிருப்பாங்க. ஒட்டகம், சாப்பாடு, குடிநீர் எல்லாமே அதுல தான் இருக்குது. நடு பாலைவனத்துல அவருடைய ஒட்டகம் அவரை விட்டும் தவறி விட்டது. அதுல தான் அவருடைய சாப்பாடு, குடிபானம் எல்லாம் இருக்குது. நீங்க நினைக்கலாம், அதான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூட இல்ல. டெசர்ட்ல ஒட்டகம் தொலைஞ்சா உயிருக்கு போயிரு, அவ்வளவுதான். திரும்பி வாரெல்லாம் இயலாது, சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு. இப்ப டெசர்ட்ல தொலைஞ்ச ஒட்டகம் திரும்பி வாரதில்லை, வீட்டுக்கு தான் வரும். விளங்குதா? அவர் நம்பிக்கை இழந்து இதுவரைக்கும், இதுக்கு பிறகு நமக்கு சாவுதான், சாவுறதா, வேற வழி இல்லையே.
அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்துக்கு கீழே சாய்ஞ்சி எழும்பி பார்க்கிறாரு. அவரோட ஒட்டகம் அவருக்கு முன்னால வந்து நிக்குது. அவருக்கு எப்படி சந்தோஷமாயிக்கும். அதாவது அவர் சாவுரண்ட நிலைமைக்கு போயிட்டார். திரும்பி ஒட்டகம் வாரல்ல, டெசர்ட்ல இருந்து திரும்பி வர இயலாது. அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு சொல்றார், ரப்ப பார்த்து சொல்றாரு, யா அல்லாஹ் நீ என்னோட அடிமைங்கிறார். யார் அடிமை? அல்லாஹ் இவருக்கு அடிமையா, நான் உனக்கு எஜமான்னு சொல்றார். என்னத்துக்கு சொன்னார் அப்படின்னா, அஹ்த பிஷித்தத்தில் ஃபரஹ், சந்தோஷம் தாங்க முடியாமல் வார்த்தையே தப்ப போச்சு. வழங்குத சொல்றது, அந்த வார்த்தை தட்டுமாறுற அளவுக்கு அவருக்கு அந்த, அதாவது அவ்வளவு சந்தோஷம். அப்படியே போன உசுறு திரும்பி வந்தா எப்படி மாதிரி, நீ எனக்கு அடிமைன்னு சொல்றனா அவர் தவறு செய்யல. பிஷித்தத்தில் ஃபரஹ் லல்லாஹு அஃப்ரஹு பிதௌபத்திஹி, இதை விட அல்லாஹ் தௌபா, உங்களோட தௌபாவை பார்த்து சந்தோஷப்படுறான்டா. சகோதரர்களே, நம்ம நினைக்கிறது இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குதா? சிக்னல்ல 59, 58, 57, 56 விழுந்துக்கிட்டீங்க. ஆனா முன்னுக்கு நிக்கிற வண்டிக்காரனை ஏசிக்கிட்டு நிற்போம். பாருங்க வண்டியை போடுறத, இப்படியா போடுறது வண்டி. அந்த 59 செகண்ட்ல எத்தனை தஸ்பீஹ் செய்யலாம்? அந்த 59 செகண்ட்ல எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யலாம்? எத்தனை முறை தௌபா செய்யலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் சொல்லலாமா இல்லையா? இதுக்கு நேரம், டைம், சந்தர்ப்பம் தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும். ரசூலுல்லாஹ் இதை நமக்கு காட்டினாங்க. சில தவறுகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில 6308வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி பார்க்கிறான்டா, யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல் யகாஃபு அன் யகஅ அலைஹி, அதாவது ஒரு மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், இந்த மலை தலைக்கு மேல விழுந்துருமோ என்று ஒரு மூமின் தன்னுடைய பாவத்தை மிக பாதகமா நினைக்கிறான், பெருசா நினைக்கிறான், பயப்படுறான். அப்ப பயப்படுறவன் என்ன செய்வான்? எப்பவுமே அவன் அறியாம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வரும், நம்மள அறியாம வரணும் சகோதரர்களே. நம்மட வார்த்தை நம்மள அறியாம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நமக்குள்ள வரணும். அது நம்மட செயல்கள் சரியாயிக்குமா? நம்ம தவறு செய்யறோமா? நம்மட விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நம்மளை அல்லாஹு தஆலா மௌத்தாக்குற நேரத்தில் அந்த என்ன வார நேரத்தில் இயற்கையா வரும். வழங்குதா சொல்றது. அப்ப ஒரு மூமின் தன்னுடைய தவறை ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறான், மலை கீழே உழுவுமோன்ற மாதிரி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஃபாஜிர் யரா துனூபஹு கதுபாபின் மர்ர அலா அன்ஃபி, மூக்கிட அப்படி தாண்டிட்டு போற கொசு மாதிரி நினைக்கிறான் ஒரு காஃபிர் பாவத்தை. அப்ப ஒவ்வொரு நிமிடமும் தௌபா செய்யணும். இதுக்கு ஒரு சீசன் இருக்குதா? அல்லது காலம் இருக்குதா? ரமலான்ல தான் செய்யணுமா? அல்லது இரவுல தான் செய்யணுமா? இல்ல சகோதரர்களே, 24 மணித்தியாலத்துல படுத்து எழும்புற நேரத்துல செய்யுங்க, தூங்க போக முன்னுக்கு செய்யுங்க, தூக்கத்திலேருந்து இடையில எழும்பினா செய்யுங்க. மினி செகண்ட்ல கூட உங்களுக்கு அந்த அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாமா இல்லையா? அல்லாஹ்விடத்துல நாங்க இது டெய்லி அன்றாட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்றான் எப்படி, தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹிம், வானம் அவர்களுக்கு மேலால் வெடிக்க பார்க்கிறது. வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், வானவர்கள் தங்களுடைய ரப்புடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை நான் சொன்னேன். சஹீஹ் புகாரில 6307வது இலக்கத்தில் நீங்க எடுத்து பாருங்க, வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு நான் 70 முறைக்கு மேலாக நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன். எவ்வளவு பெரிய ரோல் மாடல் நமக்கு, எவ்வளவு பெரிய முன்மாதிரின்னு பாருங்க. யா அய்யுஹன் நாஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, மனிதர்களே தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு விடுங்கள், பாவத்திலிருந்து மீண்டு விடுங்கள், தவறுகளிலிருந்து மீண்டு விடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு. எவ்வளவு செகண்ட்ஸ் அவர்களே போகும்,
இது நம்ம டெய்லி செய்ய வேண்டிய, ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது மாதிரி ஏராளமான செய்திகளை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருமிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கானத் மின்க வலா உபாலி. நீ என்னிடத்திலே இஸ்திக்பார் செய்தாய், என்னை நீ ஆதரவு வச்சா, என்னோட ரப்பு என்ன மன்னிப்பான் என்று நீ என் மீது நல்லெண்ணம் வச்சா, என்னிடத்தில் நீ இஸ்திக்பார் செய்தாய், உன்னுடைய விஷயங்களை நான் பொருட்படுத்தாது உன்னை நான் மன்னித்து விட்டேன். யப்ன ஆதம் லவ் பலகத் துனூபுக அனான ஸமாஇ, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் அளவுக்கு நீ செய்து விட்டாலும், சும்ம அஸ்தக்ஃபர்தனி, நீ என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்தால், கஃபர்து லக வலா உபாலி, உன்னை நான் மன்னிச்சிடுவேன், அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். நீ மன்னிப்பு கேட்கணும்னு அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹு தஆலா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிற நிலையில அல்லாஹ் உங்களை அழிப்பதில் அவனுக்கு என்ன லாபம் இருக்கிறது? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும்? அடிக்கடி இஸ்திக்பார் செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே மாதிரி சொன்னாங்க, இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, பூமி அளவுக்கு நீ பாவத்தை செய்திருந்தாலும், சும்ம லகீதனி லா துஷ்ரிக் பி ஷைஅன், நீ எனக்கு இணை வைக்காமல் நீ மௌத்தாகிவிட்டால் உனக்கு அந்த அளவுக்கு நான் மன்னிப்பை தருவேன். எனவே அல்லாஹு தஆலா மனிதர்களிடம் அவன் எதிர்பார்க்கிறது, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புறான். பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், வ அக்ஸிர்ன மினல் இஸ்திக்ஃபார், நிறைய நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கடா. இஸ்திக்பார் நான் கடந்த வகுப்புல சொல்லி இருக்கிறேன். நாம நிறைய என்ன நினைக்கிறேன்டா, அந்த உலகத்துல நமக்கு வெற்றி வரணும்டா நம்மட முயற்சியால வரணும்னு தான் நினைக்கிறோம். நம்மட சம்பாத்தியத்தால நம்மளுக்கெல்லாம் நிறைய கஷ்டம், நிறைய ஆட்களுக்கு பொருளாதார பிரச்சனைக்கும், குடும்பத்துல பிரச்சனைக்கும், மனைவியால பிரச்சனைக்கும், அல்லது வேற ஏதாவது நோய்களுக்கும் நம்ம என்ன நினைக்கிறது? இதுக்கெல்லாம் நாம பிசிக்கலா ஏதாவது செய்யணும். நோயின்டா டாக்டர்கிட்ட போகணும், அப்படித்தானே? வறுமையா இருந்தா நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நூஹ் நபியுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நூஹ் நபி சொன்னாங்க அந்த மக்களுக்கு, என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து விடுங்கள். நீங்கள் இஸ்திக்பார் செய்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களோட பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவத்தை மட்டுமா மன்னிப்பான்? யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து தேவையான அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தாலும் குழந்தைகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு தோட்டங்களை அவன் தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்வான். எதுக்கு? இஸ்திக்பாருக்கு. நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க சகோதரர், அடிக்கடி பண்ணுங்க. அது உங்களோட வாழ்க்கையின் கோலத்தையே மாற்றும், உங்களோட எண்ணங்களை சீர்படுத்தும், உங்களோட செயல்களை சீர்படுத்தும். டெய்லி இதை நம்ம செய்யணும். நம்ம நினைக்கிறோம் இஸ்திக்பார் செஞ்சா என்ன வந்துட போகுது? 2 வார்த்தை தானே. 2 வார்த்தை அல்ல, உங்க வாழ்க்கையின் தலையெழுத்து அந்த இஸ்திக்பார்ல இருக்கிறது. நம்ம என்னமோலாம் செய்யறோம். படைச்ச தொழுகையில தக்பீர் கட்டணும்னு கடைக்கு போகணும், அங்க போகணும், 1500 பிளான். நம்ம லேட் ஆகினா பிரச்சனை ஆகினா தொழுகையில நிக்கிறான். எந்த ரப்பு நம்மட பிரச்சனையை தீர்ப்பானோ அவனுக்கிட்ட அவசரப்படுறோம். நான் ஒன்னுகிட்ட நின்றா ஏண்ட வேலை யார் பாக்குறது? உண்ட வேலையை பாக்குறவன் அவன் தானடா. அவன் தானே இல்ல, அவன் நினைச்சா நீ நினைக்கிறதுக்கு மேல தருவானே. ஏதோ நம்ம தான் எல்லாம் செய்யறோம். இங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் எடுத்து பாருங்களேன், இவர் கொஞ்சம் லேட்டா இங்க பள்ளியில நிக்கிற டைம் வேஸ்ட்னு நினைக்கிறோமா இல்லையா? நீங்க அல்லாஹ்வை நோக்கி மீண்டீங்கடா, நீங்க நினைக்கிறதுக்கு மேல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நம்ம விளங்கிக் கொள்ளணும் இந்த விஷயங்களை. ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு சொன்னாங்க, ஏன் அப்படி செய்யற கேட்டாங்க. ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நீங்க நிறைய நரகத்திலே இருக்கிறது எனக்கு காட்டப்பட்டது அப்படின்னாங்க. உடனே ஒரு பெண் கேட்டா, மாலனா அக்ஸர அஹ்லின் நார், நாங்க எதுக்கு நிறைய நரகத்துக்கு போகணும்? கால் துக்ஸிர்னல் லான் வ தக்ஃபுர்னல் அஷீர்னாங்க. நிறைய நீங்க சாபம் எடுக்கிறீர்கள். பெண்களோட இயல்பு தெரியுமா? பெற்றோர்கள் குறிப்பாக பிள்ளைகளை திட்டக்கூடாது சொல்ல, அல்லாஹ் அதை செல்ல ஏற்றுக்கொண்டுருவான். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
பெரிய முசீபத்துகள் எல்லாம் வாரத்துக்கு பின்னால சில பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நீங்கள் நிறைய என்ன செய்றீங்க, சபிக்கிறீர்கள், திட்டுகிறீர்கள். அஷீர். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் தான் உங்களுக்கு மூளை இருக்கிறது. பெண்கள் கோவிச்சு கொள்ளாதீங்க, இது எல்லா பெண்களும் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லாம கேளுமா? உங்களுக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கிறது, மார்க்கத்திலே நீங்க கொஞ்சம் தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? பலமான அறிவுள்ள பெரிய ஆளுமையுள்ள ஒரு ஆணை உங்களோட கொஞ்சம் மூளைய சிந்தனையை வச்சு நீங்க பட்டுன்னு ஏமாத்திடுவீங்க. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பொம்பளை ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு அவ என்ன அநியாயம் பண்ணினாலும் இவதான் பாதிக்கப்படுகிறான்னு சொல்லுவான். இதுதான் உலகத்துல நடக்கிற விஷயம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு தீர்வு என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்கள். எனவேதான் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். அல்லாஹு தஆலா இதுக்காகவே இரவின் 3வது பகுதியில் இறங்குறான். இறங்கி எத்தனஸ்ஸலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும், ரமலான்ல மட்டுமல்ல, நீங்க இரவின் 3வது பகுதியில எழும்பி அல்லாஹ்விடத்தில் நீங்க தொழுது அழைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்குகிறான். இல ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகர் ثم يقول من يدعوني فاستجيب له. என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா பதில் சொல்றதல்ல, உங்க பிரச்சனைக்கு தீர்வளிப்பதற்காக அல்லாஹ் வந்திருக்கிறான். டெய்லி நடக்குது. நாம் அதை நமக்கு கண்ணுக்கு வாரல, ரமலான்ல தான் அதை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹு தஆலா கேட்கிறான், யார் என்னிடத்துல கேட்கறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஉதியஹு, யார் என்னிடத்துல கேட்கறீங்க நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். வமை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, யார் என்னிடத்துல இஸ்திக்பார் செய்ய போறீங்க நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா டெய்லி, பருவகாலத்தில் அல்ல, டெய்லி அல்லாஹு தஆலா இது ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவாகி இருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் மதாரிஸ் சாலிகீன்ல சொல்றாங்க, வ அக்ஸருன் நாஸ் லா யஅரிஃபூன கத்ரத் தௌபா, அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, தௌபாவுடைய அந்த மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, வலா ஹகீகத்தஹுமா, தௌபாவுடைய உண்மையான யதார்த்தம் என்ன என்று விளங்காமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபضலன் அனில் கியாம் பிஹா இல்மன் வ அமலன் வ ஹாலன், அறிவோடும் அமல் செய்து கொண்டும் நல்ல நிலைமையில இருந்து கொண்டு அவர் தௌபா செய்வதாக இருந்தால் அவருக்கு மிக சிறந்ததாக அவர்கள் இருக்கும். வலம் யஜஅலில்லாஹு தஆலா முஹப்பத்தஹு லித்தவ்வாபீன, தௌபா செய்தவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நேசத்தை வைப்பதற்கான காரணம் அவர்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், சிறந்த வேலையை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நான் இவ்வளவு நேரம் சொன்னது தஜ்தீது தௌபா வல் இஸ்திக்ஃபார், நம்ம டெய்லி அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல தௌபாவும் இஸ்திக்ஃபாரும். இரண்டாவது, நாம் அல்லாஹ்வோட கனெக்டிவ் ஆயிக்கணும். அல்லாஹ்ட இறை நினைவுல இருந்து நம்ம எப்பவுமே தூரமாகிடப்படாது. ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அவனுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கும், அவனுடைய வாழ்க்கையே கஷ்டமா மாறிடும். நெருக்கடி, கிரிட்டிக்கல் லைஃப், கஷ்டமான வாழ்க்கை, சிரமமான வாழ்க்கை. உழைக்கிறான், நிம்மதி இல்லை, சம்பாதிக்கிறான், நிம்மதி இல்லை, நல்ல எல்லா வாகனமும் நிம்மதி இல்லை, வீடு வாசலுக்கு நிம்மதி இல்லை, அழகான மனைவிக்கு நிம்மதி இல்லை. ஏன்? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கூடும் போதெல்லாம் நமது வாழ்க்கை நெருக்கடியாக மாறும். உலகத்தோட முடிஞ்சா பிரச்சனை இல்லை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கியாமத் நாளிலே அவனை குருடனாக நாம் எழுப்புகிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கிறான், லிம ஹஷர்தனி அஅமா, என்ன எதுக்காக யா அல்லாஹ் நீ குருடனாக்கிட்டா? வ குன்து பஸீரா, நான் தான் நல்ல தன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் இறை நினைவோடு நாம் வாழணும். அந்த திக்ர்ல முக்கியமான ஒன்றுதான் தொழுகை. தொழுகையும் ஒரு திக்ர் தான். அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ்வோட உரையாடுறோம். யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்ட பேசுறோம். யா அல்லாஹ் எல்லா விதமான புகழும் ரப்புல் ஆலமீனான உனக்கு தான் சொந்தம். யா அல்லாஹ் நாங்கள்லாம் யார்? அடிமை. யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ் இரக்கக்காரன், நீதான் யா அல்லாஹ் ரஹ்மான், நீதான் ரஹீம்.
நாளைய மறுமையில எங்களை நீதான் யா அல்லாஹ் விசாரிக்க போறா, எங்களை சரியான பாதையில வழி நடத்தி. அல்லாஹ்வோடு தான் இருக்கிறோம் கனெக்டிவ். தொழுகையில நாம் அல்லாஹ்வோடு முனாஜாத் பண்றோமா இல்லையா? இறை நினைவு. அல்லாஹ் சொல்றான், வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக், உமது ரப்பை உம்முடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் நினைவுபடுத்துங்கள். ததர்ருஅன் வ குஃபியா, பணிவுள்ளவர்களாக அல்லாஹ்வை நீங்கள் பணிவோடு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். நீங்கள் ரகசியமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள். தூனல் ஜஹர் மினல் கவுல், காலையிலும் மாலையிலும் என்று அல்லாஹ் தஆலா சூரா அஅராஃப்ல சொல்றான், வல்லதீன வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஆண்களும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பெண்களையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வச்சிக்கிறான். எனவே அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வோட நம்ம கனெக்டிவா இருக்கணும். இறை நினைவை நாம இழந்துடக்கூடாது. தூங்கும் போதும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக வ ஃபவ்வல்து அம்ரி இலைக வல்ஜஅது ظهري இலைக. ஓதுறமா இல்லையா? ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பிநபியிக அல்லதி அர்ஸல்த. துஆ ஓதுங்க, அல்லாஹ்வை நினைங்க. யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்தில் படைச்சி இந்த உலகத்தில் பல கோடி மக்களுக்கு மத்தியில் எனக்கு இவ்வளவு பெரிய நியமத்தை செஞ்சு, எனக்கு வாழ்வாதாரத்தை தந்து, எனக்கு ஒரு தொழிலை தந்து, எனக்கு நல்ல மனைவியை தந்து, எனக்கு அழகான பிள்ளைகளை தந்து, எனக்கு இந்த நிம்மதியான ஒரு தூக்கத்தை தந்து, யா அல்லாஹ் அதுக்கு நீ தான் தகுதி. நாங்க அல்லாஹ்விடத்துல டெய்லி சரணடையணும். அல்லாஹ் சொல்றான் எப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியை படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு எதிரே அத்தாட்சி இருக்கிறது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமம் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. போகும்போது நடக்கும் போதும் அல்லாஹ்வை பற்றி நினைவு அவங்களுக்கு வருது. உட்கார்ற நேரத்திலையும் அல்லாஹ்வை பற்றி நினைவு வருது. அவர்கள் சாய்கிற நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றி நினைவு வருது. எப்படி செய்றாங்க? அவர்கள் நின்றவர்களாக, சாய்ந்தவர்களாக, அவர்கள் ஒரு அதாவது இருந்தவர்களாக அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. மூமினான இதுக்கு பருவம் வேணுமா, ரமலான் வேணுமா, துல்ஹிஜ்ஜா வேணுமா? இல்ல சகோதரர்களே, எனி டைம் அல்லாஹ்வோட கனெக்டிவ் ஆகிறீங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா டெய்லி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி, புகாரில 7405வது இலக்கத்துல. இந்த செய்தி எல்லாரும் கவனிங்க, அடிக்கடி கேட்டிருக்கலாம், ஆனா முக்கியமாக அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், யகூலுல்லாஹு தஆலா அனா இன்த ظن عبدي بي وانا معه اذا ذكرني, ஒரு அடியானுடைய எண்ணத்திலே நான் இருக்கிறேன், ஒரு அடியானோடு நான் இருக்கிறேன், அவன் என்னை நினைக்கும் போது நான் அவனோடு இருக்கிறேன். இதுக்கு மய்யான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களோடு இருக்கிறான், முஹ்சினீன்களோடு இருக்கிறான். என்ன அர்த்தம்? இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் பலப்படுத்துகிறான், இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான், இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் கண்காணிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த குகையில வச்சு தௌர்ல அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, கீழே மட்டும் பார்த்தா நம்ம நிலைமை என்ன நடக்க போகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 2 பேர் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் மூன்றாவது நம்மோட இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மையாட அர்த்தம் என்ன? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்னு அர்த்தம். நீங்க அல்லாஹ்வை நினைச்சா அல்லாஹ் உங்களோட இருக்கிறான் என்ன அர்த்தம்? பொதுவா எல்லா மனிதர்களோடையும் இருக்கிறான். ஆனால் ஐனமா குந்தும் வஹுவ மஅக்கும், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட, அது பொதுவா இருக்கிறான், கண்காணிக்கிறான். ஆனா மூமின்களோட அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தம் என்னண்டா, நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான். பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் சொல்றானே இல்லையா? எத்தனை பேர்? 300 லட்சம் பேர், அங்கிட்டு 1000 பேர். லகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர் வ அன்தும் அதில்லா, நீங்க கொஞ்சமாக இருந்த போது பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வானவர்களை இறக்கினானா இல்லையா? இதான் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னு அர்த்தம். தக்குவா உள்ளவங்களோட அல்லாஹ் இப்பாண்ட அர்த்தம் என்ன? தக்குவா உள்ளவனை அல்லாஹ் காப்பாற்றுவான். அவனுக்கு அவன் தலை குனிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை வராது, அவமானப்படுற அளவுக்கு அல்லாஹ் விட மாட்டான். ரப்பு நம்மளோட இருக்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே,
ஒரு அடியானுடைய எண்ணத்தோடு அல்லாஹ் இருக்கிறான். அன இன்த ظنி அப்தி பி வ அன மஅஹு இதா ذكرني. என்னை நினைக்கும் அடியானோடு நான் இருக்கிறேன். فإن ذكرني في نفسه, எவன் அவனுடைய நஃப்ஸுக்குள்ள என்னை நினைக்கிறானோ, உள்ளத்துக்குள்ள என்னை நினைக்கிறானோ, ذكرته في نفسي, நானும் எனக்குள்ள அவனை நினைக்கிறேன். இந்த சபையில நீங்க அல்லாஹ்வை நினைக்கிறீங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்றீங்கடா, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், உங்களை பலப்படுத்துறான், உங்களுக்கு இன்னும் என்ன செய்யறான், நல்லதுகளை தாரான், உங்களை மன்னிக்கிறான், உங்களுக்கு உதவி செய்யறான், அதான் அர்த்தம். அதே மாதிரி وَإِذْ ذَكَرَنِي فِي مَلَئٍ ذَكَرْتُهُ فِي مَلَئٍ خَيْرٌ مِنْهُ. ஒரு சபையில் ஒரு அடியான் என்னை நினைவுபடுத்தினால் அவன் இருக்கிற சபையை விட மிக சிறந்த சபையிலே நான் அவனை நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஒரு அடியான் அல்லாஹ் விரும்பிட்டா, அல்லாஹ் நாதா ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீலை கூப்பிட்டு சொல்றான், நான் இன்னால விரும்பிட்டேன், நீங்களும் விரும்புங்கன்னு சொல்றான். வானவர் ஜிப்ரீல் விரும்பிட்டு சொல்றாரு, மலக்குமார்கள்ட்ட போய் சொல்றாரு, யா அல்லாஹ் இந்த நபரை விரும்பி விட்டான், நானும் இந்த நபரை நேசித்து விட்டேன், நீங்களும் நேசித்து விடுங்கள். பூமியில் அல்லாஹ் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்குறான். அல்லாஹ் ஞாபகப்படுத்துறா. இதுதான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே. وَإِن تَقَرَّبَ إِلَيَّ بِشِبْرٍ, யார் ஒரு சான் அளவு என்னை நெருங்கி வருகிறாரோ நான் அவரை, இந்த ரெண்டு கை பாவம் சொல்ல நம்ம உள்ள, தகர்ரப்து இலைஹி திராஅன், நீ ஒரு இஞ்சி வந்தா நான் உன்னை நோக்கி ஓடி வார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்துன்னு பாருங்க. وَإِن تَقَرَّبَ إِلَيَّ ذِرَاعًا, யார் ஒரு முழம் என்னை நெருங்கி வருகிறாரோ, தகர்ரப்து இலைஹி பாஅன். وَإِن أَتَانِي يَمْشِي, யார் என்னிடம் நடந்து வருகிறாரோ, அத்தைத்துஹு ஹர்வலத்தன், நான் ஓடி போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ்வை நெருங்க 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 அல்லாஹ் உங்களோட க்ளோஸ் ஆகுறான், உங்களோட கூட இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நம்ம அடிக்கடி ஒரு ஹதீஸ் சொல்லுவோம், என்ன ஒரு அடியானுக்கு அல்லாஹ் விருப்பம் என்னண்டா, அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ன? ஒரு அடியான் கடமையான விஷயத்தை செய்யும் போது அல்லாஹ் சொல்றான், அதுதான் எனக்கு விருப்பம். அவன் செய்யற அமல்கள்ல எனக்கு ரொம்ப விருப்பமானது கடமையான விஷயங்கள் அவன் செய்யணும், அவன் என்னை நெருங்குகிறான். அது மாத்திரமல்ல, அவன் நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கிற வரைக்கும். நான் நேசித்து விட்டால் கேட்கிற செவியாக, பார்க்கிற கண்ணாக, நடக்கிற காலாக, பிடிக்கிற கரமாக, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனது பார்வைகளில் அல்லாஹ் அவனுக்கு பலப்படுத்துகிறான், அவனுடைய கேள்விகளில் அவன் அல்லாஹ் விரும்பக்கூடியவற்றை கேட்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் சீர் செய்து விடுகிறான். சகோதரர்களே, முக்கியமான ஒரு விஷயம், இதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அதுல முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன இந்த சையதுல் இஸ்திக்ஃபார், இதை மறந்துடக்கூடாது. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆவுடைய சிறப்பு, ஒரு காலையில ஓதி மாலை வரைக்கும் உள்ள நேரத்தில் ஒரு மௌத்தாகினா அவர் சொர்க்கம் போவார். மாலையில ஓதி அடுத்த காலை வரைக்கும் உள்ள நேரத்தில் அவர் மௌத்தாகினா சொர்க்கம் போவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம இருந்தா அவரும் வாழ்ந்த பிரயோசனம் இல்லை, செத்து போனவன் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி புகாரில் 6407வது இலக்கத்தில் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மஸலுல் லஸீ யذ்குரு ரப்பஹு, யார் தனது ரப்பை திக்ர் செய்கிறானோ, நினைக்கிறானோ அவனுக்கும், வல்லதீ லா யذ்குரு ரப்பஹு, யார் அல்லாஹ்வை நினைக்காம இருக்கிறானோ அவனுக்குமான உதாரணம் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், உயிரா வாழ்ற ஒருத்தனுக்கும் செத்து போன ஒருத்தனுக்குமான வித்தியாசம். எவன் அல்லாஹ்வை நினைக்கலையோ அவன் உயிர் உள்ளது, அந்த வாழ்ந்த பிரயோசனம் இல்லை, அவன் செத்து போய்விட்டான், அதுக்கு சமமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவேதான் சொன்னாங்க, லா அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், அமல்களிலேயே உங்களுக்கு சிறந்ததை சொல்லித் தரட்டுமா? வஅஸ்காஹா இன்த மலீகிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில், உங்களுடைய அரசனிடத்தில் மிக தூய்மையான ஒரு அமலை சொல்லித் தரட்டுமா? வஅர்ஃபௌஹா ஃபீ தரஜாத்திக்கும், தரஜா அந்தஸ்துகளிலே மிக உயர்ந்த ஒரு அமலை சொல்லித் தரட்டுமா? வகைருல் லக்கும் மின் இன்ஃபாகில் ذهب والورق, தங்கம் வெள்ளிகளை நீங்கள் செலவழிப்பதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? வகைருல் லக்கும் மின் அன் தல்கவ் அதுவக்கும், நீங்கள் எதிரிகளை சந்தித்து ஃபதத்ரிபு அனாகஹும், அவர்களது கழுத்துகளை நீங்கள் வெட்டுகிறீர்கள், யுத்தத்தில் போய் கலந்து கொள்றீங்க,
அதை விட சிறந்த உங்களுக்கு சொல்லி தரட்டுமா கேட்கிறாங்க. எப்படி? பல விஷயத்தை சொல்றாங்க. மிகச் சிறந்தது, உங்களோட ரப்பிடத்தில் மிக தூய்மையானது, உங்களோட அந்தஸ்துகளை உயர்த்துவதிலே மிக சிறந்தது, தங்கம் வெள்ளியை நீங்க செலவழிப்பதை விட மிக சிறந்த ஒன்றை சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு, யுத்தத்தில் போய் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விட, நீங்கள் எதிரிகளால் மடிந்து ஷஹீதாகுவதை விட சிறந்த ஒன்றை சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு, பலா யா ரசூலுல்லாஹ் சொல்லித்தாங்கன்னு சொன்ன உடனே திக்ருல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாவை நீ நினைவுபடுத்தி, திக்ர் அல்லாவை நினைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். கண்ணியமானவர்கள், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நபி மீது நாங்கள் ஸலவாத்து சொல்றோம். இது ரெண்டாவது. முதலாவது தஜ்தீது தௌபா வல் இஸ்திக்ஃபார், ரெண்டாவது அல்லாஹ்வை நினைக்கிறது. மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது, ஸலா, தொழுகை. சுருக்கமா சொல்றேன், இந்த தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு ரூஹ் மாதிரி. ஒரு மூமின் தொழுகையை எந்த நேரத்திலும் அம்புறக்கணிக்கல. தொழுகைக்கு எந்த சலுகையும் இல்லை சகோதரர்களே. யுத்தத்தில் போர்க்களத்தில் நிற்கிறான், எதிரிகள் நம்மளை கொல்ற அளவுக்கு நிற்கிறாங்க, போர்க்களத்தில் கூட தொழுகை விடையலாது. தண்ணி இல்லையா தயமம் செய்யுங்க, நிக்க முடியலையா உட்காருங்க, அதுவும் முடியலையா படுத்து கொள்ளுங்க, உங்களுக்கு கையை அசைக்க முடியலையா சைகினியால தொழுங்க. தொழுகை என்பது ஒரு மூமினுடைய உயிர் நாடி. கண்ணியமானவர்களே, இதையும் ஒரு மனிதன் பேணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, காலையிலோ மாலையிலோ ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்றால், அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னத்தி நுஸுலா, சொர்க்கத்தில் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு விருந்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். குல்லமா கதா அவ் ராஹ, காலையிலும் மாலையிலும் அவர் நடந்து செல்லும் போதெல்லாம் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே விருந்தை ஏற்பாடு செய்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தொழுகை இருக்குதே, அது சாதாரணமான டெய்லி. இதை சில ஆட்களை பார்த்தா ரமலானில் தொழுதுட்டு அடுத்த ரமலானுக்கு தான் பள்ளியில் வளமையாக தொழுறாங்களுக்கு இடம் இல்லை. கெஸ்ட் கூடிட்டாங்க, பள்ளி நிறைஞ்சி வழியுது, வெளியில எல்லாம் இடம் இல்லை, ரோட்டில் நிற்கிற அளவுக்கு. என்னடான்னு பார்த்தா ரமலானுக்கு மட்டும் வார கிரௌடால வார பிரச்சனை. அவங்க வாராங்க, நல்ல விஷயம் தான், அதை விமர்சனமா நான் சொல்லலை. எங்க போறீங்க மற்ற நாள்ல? எங்க அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான்ல மட்டும்தான் உங்களை வணங்க படைச்சுக்கிறானா? இல்ல, மவுத் வரைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரைத்தும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், உங்களோட வாசலுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் 5 நேரமும் அதிலே குளித்து துப்புரவு செய்து கொள்கிறீர்கள், உங்களோட உடம்புல ஊத்தேரிக்குமான்னு கேட்கிறாங்க. இருக்காது. லா யப்கா மின் தரனிஹி ஷைஅன் ஃபதாலிக மிஸ்லு ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகை நீங்க தொழுவீங்கன்னா உங்களோட பாவங்கள் போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, பாவங்களை மன்னிக்க கூடிய போக்கிவிடக்கூடிய செயல்களை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? வயர்ஃபஉ பிஹில் தரஜாத், உங்களுடைய அந்தஸ்துகள் அதிகரிக்கிற விஷயங்களை சொல்லித் தரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்பாஹுல் உது, கஷ்டமான சிரமமான நேரத்திலே நீங்கள் உதுவை நீங்கள் செய்கிறீர்கள். இஸ்பாஹுல் உது அலல் மகாரிஹ், தூய்மையை நீங்கள் உது செய்து கொண்டு, வ கஸ்ரத்துல் குதா இலல் மசாஜித், அதிகமாக நீங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறீர்கள், அதிக எட்டுக்களை நீங்க பள்ளிவாசலுக்கு வைக்கிறீங்க. வம்திதாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகை முடிஞ்ச அடுத்த தொழுகைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஃபதாலிகுமுர் ரிபாத், அதுதான் கட்டுப்பாடு, அதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சரணடைவதற்கான அந்த சரணடைதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகை என்பது மிக முக்கியமானது சகோதரர்களே. அதிலும் குறிப்பாக இந்த செய்தியை சொல்லும் போது முதலாவது நான் எனக்கும் சொல்லிக் கொள்றேன், நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். கியாமுல் லைல், இரவுல நின்று வணங்குறதுக்குதே, உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு இறையச்சம் உள்ளவண்ட முக்கியமான அடையாளம் இந்த கியாமுல் லைல் தான். ரசூலுல்லாஹ் பிரயாணத்துல கூட வித்ர் தொழுகையை விட மாட்டாங்க. கியாமுல் லைல் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இறையச்சம் உள்ளவர்கள் சொர்க்கத்திலும் ஆறுகளிலும் அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களது ரப்பு அவர்களுக்கு வழங்கக்கூடியவற்றை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்சினீன், இதற்கு முன்பு அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவிலே அவர்கள் கொஞ்ச நேரம் தான் அவர்கள் தூங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரர்களே.
இந்த நல்ல மனிதர்களுடைய பட்டியல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கணும். இரவு தொழுகை என்பது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களுடைய பொருளாதாரத்தில் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும், கேட்காம தேவையோடு பசியோடு பிரச்சனையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்திலே பங்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, நம்மள்கிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டாங்கண்டா நம்ம அவங்கள சீப்பா பார்க்கப்படாது. பாருங்களேன், எந்த வந்து ஒரே நம்மளுக்கு சிரமம் தாரம் அப்படி பார்க்காதீங்க. ரசூலோட பண்பு என்ன தெரியுமா? இழுத்து காயப்படுத்தி கேட்டா கூட ரசூலை கொடுங்கன்னு சொன்னாங்க. இழந்த முள்ளுக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஹுனைன் போர்க்களத்தில் முடிஞ்ச சந்தர்ப்பத்தில் பங்கு வைக்கிற நேரத்தில் சொன்னாங்க, என்னுடைய அந்த சால்வை எடுத்து தாங்க, அந்த இழந்த முள்ளு அளவுக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு தராம அதை சேர்த்து வைக்க மாட்டேன், நான் கஞ்ச நல்லண்டாங்க. ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, ரமலான்ல தானே பாய் உங்களுக்கு தந்த, மறுபடியும் வந்துக்கிறீங்களே. அவருக்கு முடியலன்னா நல்ல கூலு கவுலன் கரீமா, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. பாய் எனக்கு முடியல பாய், இன்ஷால்லா நான் இருந்தா தருவேன். நல்ல வார்த்தை. ஏதோ எனக்கிட்ட தந்ததால நான் பெரிய ஆள் அல்ல, கேட்கிறதால அவன் சின்னவன் அல்ல. உங்களிடத்துல தந்திருக்கிறான். சில போது உங்களை சோதிப்பதற்காக பனு இஸ்ரவேலர்கள்ல 3 பேர் அல்லாஹ் அனுப்பினாட வானவர்களை அல்லாஹ் நியாமத்தை கொடுத்து போட்டு அனுப்புறான். நாங்க வந்தோம், வழியில ஒன்றும் இல்லை, இல்ல எனக்கு என்னது நான் பெரிய பிஸி, எனக்கு நிறைய விஷயம் மிகுதுன்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? பழையபடி ஆக்கி விட்டான். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். சில நேரம் சோதிப்பதற்காக கூட சில மனிதர்கள் மட்டும் கேட்கலாம். கேட்டவங்க கீழ்த்தரமானவங்க, கொடுக்கிறவங்க பெரியவங்க அல்ல. ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுக்கு ஒரு மதிப்பு சொன்னாங்க. இது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யுமினூன பிஆயாத்தின அல்லதீன இதா துக்கிரு கர்ரு சுஜ்ஜதன் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம். அதாவது மூமின்கள் யாருன்னு சொன்னால் நம்முடைய வசனங்களை அவர்கள் நம்புகிறார்கள். நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். தங்களுடைய ரப்புக்கு அவர்கள் தஸ்பீக செய்கிறார்கள். புகழை கொண்டு அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி, படுக்கைகளிலிருந்து அவர்களது விலாப்புறங்கள் ஒதுங்கி இருக்கும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ, ரப்பிடத்திலே பயந்தவர்களாகவும் அல்லாஹ்வை ஆசை வைத்தவர்களாகவும் அல்லாஹ்வை அழைப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடியவைகளில் அவர்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும், அவர்களுக்காக மறைத்து வைத்திருக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை எந்த ஒரு நஃப்ஸும் கண்டுகொள்ள முடியாது, அறிய முடியாது. மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன், கண்களை குளிரச் செய்கின்ற கண் குளிர்ச்சிகளை அல்லாஹ் அவர்களுக்கு மறைத்து வைத்திருப்பதை எந்த ஒரு கண்ணும் அறியாது. ஏன் தெரியுமா? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளுக்கு கூலியாக அல்லாஹ் தஆலா வழங்குவான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது தவிர குர்ஆனை ஓதுவது, மனனமிடுவது, தான தர்மங்கள் செய்வது, அதே மாதிரி மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்வது, அதில் உறுதியாக இருப்பது, அல்லாஹ்வை நேசிப்பது, இது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்த காலங்களில் எல்லா நேரத்திலும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். உலக மோகங்களை குறைங்க. இந்த உலகம் நம்மளே சில நேரம் இழுத்துக்கிட்டு போகுது, நம்மட எண்ணங்களை அலைபாய வைக்குது, நம்மட அல்லாஹ்வோட உள்ள தொடர்புகளை நம்மளை தூரமாக்குது. இதெல்லாம் இது மாதிரியான சில விஷயங்களையும் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எப்படி நாம் இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கிறோமோ, நாளைய மறுமையிலே அல்லாஹ் நம்மையும் அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த இடத்துல ஒன்று கூட்ட வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காகவும் நான் துஆ செய்கிறேன். நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், தாய் தந்தைகள் மறைந்திருந்தால் அவர்களையும் நம்மையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறேன். நமது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறேன். நமது உள்ளங்களை சீர்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறேன். மார்க்க சபைகளிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தை, குர்ஆனை நாமும் படித்து பிறருக்கும் படித்துக்
கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை தரக்கூடிய சதக்காவாக நமது இல்மை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். இந்த சபையிலே கூடியிருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் கண்ணுக்கு முன்னால அவங்க நடமாடுறாங்க. அந்த குழந்தைகளை இந்த சமூகத்தின் தலைவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று இந்த வருகை தந்திருக்கிற குழந்தைகளுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். நமது பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளை ஒரு கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.